இப்போது நம்ம பாலக்கீரையோட விதைகளை வந்து விதைக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பேகுக்கு எவ்வளோ விதைக்கலாம் அப்படின்றத பார்த்துருங்க. ஸோ ஒரு கொஞ்சமாக மினிமம் லெவலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதிகமாக போட்டிங்கன்னா செடி நல்லா வளராது, நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அழுகி போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் தூரமாக. ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 45 days வரைக்கும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரொட்டேஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே தரையில் இடம் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கேயுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக மண் கலவை எடுத்து லைட்டாக ஸோ இந்த மாதிரி யூஸ் ஸோ மண் வந்து போட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சிறுகீரை அது மற்ற எல்லா கீரை விதைகளையுமே ஸோ சேம் மெத்தட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணுறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகுது இது. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ ஒரு மினிமமாக எடுத்துக்கோங்க. ஸோ பருப்பு கீரைன்னு சொல்லக்கூடிய இந்த கீரை வகை. ஸோ இதை லைட்டாக ஸோ கொஞ்சமாக விதைச்சா மட்டும் போதும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைட்டாக இப்படி கிளறி விட்டுனாலும் விட்டுடுங்க. ஸோ விட்டுட்டு ஸோ கண்டிப்பாக ஒரு செமி ஷேடான பிளேஸில் வச்சுக்கோங்க. உங்களோட வீட்டில் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குது வெளியில் அப்படின்னா காலையிலையும் ஈவினிங்கும் தண்ணி மட்டும் ஊற்றி விட்டுடுங்க. ஸோ கரெக்டாக ஒரு 3 நாளில் வந்து முளைச்சி வர ஆரம்பிச்சிருங்க இது. அடுத்தது இந்த போண்டா கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீட்ஸை வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை லைட்டாக எடுத்து ஸோ இப்படி தூவி விட்டால் மட்டும் போதும். ஸோ கீரை விதைகள் நிறைய வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் விதைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி பொறுமையாக ஸோ முடிச்சுங்க. தண்ணி ஊற்றி விட்டுட்டால் மட்டும் போதுமானது.